ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ நண்பன் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன போகிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ்னால் என்னப்பா தீபாவளி போனஸா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. தீபாவளி போனஸ் மாதிரி தான் நமக்கு இதெல்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்சை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா வித்ட்ராவல், டெபாசிட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் எல்லாமே வந்து எக்ஸ்சேஞ்சில் இப்போ அவைலபிள் ஆக போகுது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ் மார்க்கெட்டு, யூஎஸ் அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குளோபல் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, ஸோ இதில் தான் வந்து நம்மளோட ஏர்ன் பண்ண காயின்ஸு, ஏர்ட்ராப் எல்லாமே இதில் தான் வச்சுருக்கோம். ஸோ இது எப்படா வித்ரா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க, நல்லாவே புரியுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா யாரும் வித்ரா எடுக்க வேணாம். ஸோ ட்ரேட் மட்டும் பண்ணுங்கள். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் சொல்ல போகிறேன். அது என்னென்னா, நம்ம இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வர 23ஆம் தேதியிலேருந்து ட்ரேட் பண்ணிக்கலாம், வித்ட்ராவல் பண்ணிக்கலாம், டெபாசிட் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை தான் சொல்லியிருக்காங்க. அது எங்கேப்பா கொஞ்சம் காமி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே ஃபஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்ச், சரிங்களா? அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் குளோபல் ஸ்டார்ட் ஃபுல் ஆப்ரேஷன் வித் BUSD ஆஸ் டிஃபால்ட் பேமெண்ட் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இதுதான் அது. ஸோ இது உள்ளே போனோம்னா ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இது டைம் இருந்தால் ஃபுல்லாகவே படித்து பாருங்கள், சரிங்களா? டைம் இருக்கும். அதாவது இதுக்குன்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க, தெரியும் எனக்கு. நிறைய பேர் மெசேஜ் பண்ணி எப்போ வந்து வித்ரா எடுக்கிறது அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லைன் படித்து பாருங்கள், சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ப்ளீஸ்டு டு அனௌன்ஸ் தட் குளோபல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அஃபிஷியலி ஸ்டார்ட், சரிங்களா? அஃபிஷியலாக வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எப்போ? ஃபுல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ட்டுருக்காங்க. ஃபுல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா ட்ரேடிங் பண்ணலாம், வித்ட்ராவல் பண்ணலாம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெபாசிட் பண்ணலாம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஃபோர் சண்டே அக்டோபர் 23, 2022 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? சண்டே தான் 23, தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை 24 வருது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு நாளே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கே எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எக்ஸ்சேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம், எதுவுமே வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட், இதுதான், சரிங்களா? இதுதான் வந்து எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது. எப்படா டெபாசிட் பண்ணி எப்படா வித்ட்ரா பண்ணுறது, இல்லை எப்படா ட்ரேட் பண்ணுறதுன்னு கூட நிறைய பேர் வச்சுட்ருப்பீங்க. இதில் இருக்க ஒவ்வொரு காயினும் கொடுத்த ஒவ்வொரு ஏர்ட்ராப் காயினும் நல்ல ஒர்த்தபுளான காயினு. ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குன்னு வந்தவொடனே விற்றுட்டு எப்படா வெளியே வருதுன்னு மட்டும் பார்க்காதீங்க. இப்போ விற்றுட்டிங்கன்னா பின்னாடி நிறையா ஒரு லாபம் போகிறப்போ உங்களால் வாங்கக்கூட முடியாது, அந்தளவுக்கு போகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேர்ஃபுல்லாக வச்சு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்குங்க, சரிங்களா? அதுக்கு வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது எவ்வளோ கரன்சி இருக்குது, எத்தனை ட்ரேடிங் பேர்ஸ் இருக்குது, எத்தனை பிளாக் செயினில் ரன் ஆகுது இந்த எக்ஸ்சேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பேமெண்ட் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பினான்ஸ்லேயோ இல்லை வஜ்ரக்ஸ்லேயோ இல்லை எதில் வந்து ட்ரேட் பண்ணாலும் நம்ம மேக்ஸிமம் USDTயில் பேரில் வந்து ட்ரேட் பண்ணுவோம், அதை தான் டெபாசிட்டும் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, BUSD ஒன்று, USD ஒன்று, USDC ஒன்று. ஸோ இது 3 கரன்சி மட்டும்தான் ட்ரேடிங்க்கு அவங்க எடுத்துப்பாங்களாம். ஸோ மற்றபடி வந்து USDT அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, சரிங்களா? இங்கே பாருங்கன்னா நாட் யூஸ் USDT அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்குங்க. ஸோ டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் BUSD எடுத்துங்க, இல்லை ட்ரோன் எடுத்து அது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிங்க, சரிங்களா? ட்ரேட் பண்ணி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மினிமம் டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா $30 கொண்டு வரணும், அதுக்கு கீழே கொண்டு வர முடியாது, சரிங்களா? இது வந்து கண்டிப்பாக வந்து $30 உள்ளே கொண்டு வந்து தான் ஆகணும், அப்போ தான் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். இல்லைனா ட்ரேட் பண்ண முடியாது, அதுவும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா வந்து இருக்கிற இதை வச்சு நம்ம பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ என்கிட்ட நிறைய ஏர்ட்ராப் காயின்ஸ் இருக்குது, அதை வந்து நான் BUSD பேரில் வந்து இது பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ அப்படியும் ட்ரேட் பண்ணலாம், சரிங்களா? அப்படி ட்ரேட் பண்ணலாம். ஆனால் மினிமம் நீங்கள் $30 இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். அதை இன்வெஸ்ட்னால் உள்ளே கொண்டு வந்து வெளியே கொண்டு போய்க்கணும், சரிங்களா? அது உள்ளே கொண்டு வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ வந்து உள்ளே கொண்டு வரப்போ நீங்கள் அதை வச்சு ட்ரேட் பண்ணுறப்ப அதையும் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் சொல்ல வராங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து எத்தனை பிளாக் செயினில் நீங்கள் வந்து எந்தெந்த அட்ரஸில் வந்து கொண்டு வந்துக்கலாம் டெபாசிட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஆல்ரெடி வந்து PEP20, ERC20, TRC20 இந்த டோக்கன்ஸ்லாம் இந்த பிளாக் செயின் மூலயமா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே தான் திருப்பி சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் $30 உள்ளே கொண்டு வந்து தான் ஆகணும் அப்படின்றாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னா வித்ட்ராவல் ஃபீஸ் கண்டிப்பாக இருக்குது. எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் வித்ட்ராவல் ஃபீஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான். பட் ஆனால் எவ்வளோ வருது அப்படிங்கிறது லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த ABTCலாம் வித்ட்ரா வந்து
0.005 தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது 100 BNB காமிக்குது. ஆனால் அது ஏன் அப்படி காமிக்குது, ஒருவேளை இவங்க அப்டேட் பண்ணணுமா அப்படின்னு தெரில. ஸோ வந்து ட்ரேடிங்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா தெரியும் கண்டிப்பாக. அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காயினையும் வெளியே எடுக்க முடியும், எல்லா காயினையும் ட்ரேடும் பண்ண முடியும். அதனால் அது ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்து எல்லா காயின்ஸையும் எப்படா வந்து இது எல்லாத்தையும் படித்து பார்த்துக்குங்க, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரோடு மேப் மாரி கொடுத்துருக்காங்க, என்னென்ன பண்ண போகிறோம், எதுக்காக இது, எந்தெந்த யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படித்து பார்த்து என்னென்னு தெரிஞ்சுக்கிங்க. முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் இதில் நான் சொல்லிட்டேன், சரிங்களா? எல்லா காயின்ஸையும் விற்றுட்டு எப்போ வெளியே வரணும் மட்டும் எப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட இது 1.5 வருஷத்துக்கு மேலே இது வந்து நல்லா ஒரு இது பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. எல்லா நாட்டிலையும் வந்து அலோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ சில பேர் வந்து ரெஃபர் பண்ணி நிறைய காயின்ஸ் சேர்த்து வச்சுருக்கீங்க. சில பேர் ஒரு சிம்பிளாக சைனப் மட்டும் பண்ணிவிட்டு அதை வந்ததை மட்டும் வச்சுருக்கீங்க. ஸோ அதை எல்லாத்தையும் எடுக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ எல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பியர் மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ இன்னும் புல் மார்க்கெட்லாம் இருக்குது. அப்போல்லாம் இந்த காயின்ஸ்லாம் இன்னும் பம்ப் ஆகும். இப்போ இருக்க ரேட்டை விட நிறைய பம்ப் ஆகும். ஸோ அதனால் இப்போயே விற்றுட்டு வெளியே வரணும்னு நினைக்காதீங்க. ஸோ ஏதோ ஒரு அவசர தேவை அப்படின்னா விற்றுட்டு வாங்க, அவ்வளோதான் சொல்லுவேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் கொடுத்துருக்கேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் அதில் உடனே நான் போட்டுருவேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.